Hey friends, DJI Action 4. ஸோ இந்த கேமரா வந்து இப்போ பிக் பில்லியன் டேஸில் வந்து ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஆஃபர் சேல் பார்த்தீங்கன்னா வந்து 21,980 ப்ளஸ் வந்து ஒரு 22,000 அப்ராக்சிமேட்டாக வரும் சொல்லலாம். 39,999 only. ஸோ இந்த 22,000 கொடுத்து இந்த DJI Action 4 வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கேமராலாம் என்ன தேவை இருக்குது, இதை வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க. யூடியூபராக எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறதாகட்டும், இல்லை ஒன் ஹேண்ட் வீடியோ எடுக்கிறதாகட்டும், இல்லை வந்து மோட்டோ லாகிங் இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே இந்த கேமரா வாங்குறதுனால வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகட்டும், வீடியோ கட்டாகட்டும், வந்து டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி பல பர்பஸ்க்காக வந்து ஒரு சில பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேமரா வந்து தேவையா தேவையில்லையான்னு வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா, நிறைய வீடியோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோவோட தாண்டி டிஜேயோட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்து நானே வந்து ப்ரைஸ்லாம் வந்து லோ ப்ரைஸ் வாங்கும்போது தான் வாங்கியிருக்கேன். ஸோ தாண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் அட்வென்ச்சர் காம்போ. ஸோ 2ல் எது வாங்குறது பெஸ்ட்டு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ வந்து நான் நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது சில பேர் வந்து சில யூடியூபர்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸாக மிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த அட்வென்ச்சர் காம்போக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 2 பொருள் எக்ஸ்ட்ரா வரும் சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு DJI ஸ்டிக் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 2 பேட்டரி, அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கண்டெய்னர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அட்வென்ச்சர் காம்போ வாங்குறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் காம்போ வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து DJIயோட செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளே வந்துட்டுனா வந்து ஒரு 200 கொடுத்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கி அதிலே நீங்கள் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா கூட பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து நான் 250 ரூபா வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி மொபைல் ரேக்கர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேட்டரியை சார்ஜ் போடுற கண்டெய்னர் மட்டும்தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர் வந்து பவர் பேங்க் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டுனா அதில் போட்டிங்கன்னா சார்ஜ்லாம் ஆகாது. நீங்கள் அட் அ டைம்லேயே வந்து 3 பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஒரு பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு கண்டெய்னர் தான், ஒரு சார்ஜிங் கண்டெய்னர் மாதிரி. அது வந்து வெறும் பேட்டரியை சார்ஜ் போடும்போது தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிக்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாம் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கீங்கனாலே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கேமரா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து DJI ஆக்ஷன் கேமரா வந்து மெயினாக அதுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் அட்வென்ச்சர் காம்போக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,000 ரூபா டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லலாம். 21,000, 31,000, 10,000 டிஃபரன்ஸ் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக கால்குலேஷன் தெரில. Only? Yes, sir. பட் 10,000 டிஃபரன்ஸ் வரதுக்கு அந்த 2 பொருள் வந்து அன்னெசரின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் கூட விடுங்க, அது கூட நம்ம வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த சார்ஜர் வந்து நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி ப்ளஸ் அந்த சார்ஜிங் கண்டெய்னர் வந்து தேவைதானா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அதில் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு C2C சார்ஜிங் போட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டு யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த உங்கள் பேட்டரி நீங்கள் வந்து வெளியே அவுட்டோரில் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பவர் பேங்க் வாங்கிட்டீங்கன்னா வந்து பவர் பேங்கோட ப்ரைஸே வந்து 2,000 ரூபா சம்திங்லேயே கிடச்சிரும். ஸோ அப்படியுமே யூஸ் பண்ணும்போது நீங்கள் அட்வென்ச்சர் காம்போ போகிறது வந்து அவ்வளோ ஒன்றும் தேவையில்லாத விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லலாம். 40,000 ரூபா செலவாகுதுப்பா. அப்புறம் ஒரு நைட்டுக்கு 40,000 ரூபா கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஸ்பிளே. ஸோ வந்து இதில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மோட்டோ லாகிங் சேனலை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பைக்கில் வந்து மோட்டோ லாகராக இருக்கும்போது பைக்கில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு 8 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுறோம்னா 8 ஹவர்ஸுமே வந்து நம்மளால் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை வந்து நம்ம அப்பப்போ ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து இதில் ஒரு பெரிய ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்டிங் பட்டன். இந்த பட்டனை நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் DJI கேம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஆன்லேயே இல்லை, பார்த்தீங்கன்னா வந்து நான் டச் பண்ணுறேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து அதுவே ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை அமுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காமி பார்த்தீங்கன்னா அது 3 செகண்ட்ஸில் இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனக்கு படுது. ஏன்னா வந்து நான் இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக வந்து ட்ராவல் இருக்கேன்னா என்னால் கண்டினியூஸாக வந்து 8 ஹவர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. 8 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஃபுட்டேஜை வந்து என்னால் வந்து
10 மினிட்ஸ்க்கு ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இது இது நல்லா இருக்கு. வந்து வீடியோ குவாலிட்டி, 10 பிட் டீலாக் மோட் இந்த மாரி பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் பேசி வந்து போர் அடிக்க விரும்பல. ரொம்ப வீடியோ லென்த்தா போயிரும்னு சொல்லலாம். நான் ரொம்ப சிம்பிளா, ஸ்வீட்டா சொல்லிடுறேன். வந்து இந்த 2 டிஸ்ப்ளேவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 20,000 குடுத்து வாங்கும்போது, இதுக்கு மேல ஸ்க்ராட்ச் கார்டோ இன்னும் ஸ்டிக்கரோ வந்து எதுவுமே இருக்காது. லென்ஸ் ப்ரொடெக்டர் கூட வந்து அதுக்கு மேல சும்மா வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அ கடையில போய் டெம்பர் கிளாஸ் ஒட்டுறீங்களோ, இல்லன்னா வந்து Flipkart, Amazonல வாங்குவீங்களோ, ப்ராடக்ட் வாங்கும்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா ஆக்சஸரீஸான டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 300 இன்வெஸ்ட் பண்ணி பிப்போ சம்திங் பிராண்ட் பிஐபிஓ அந்த மாதிரி பிராண்டில் அதுவுமே யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கி நீங்களே ஒட்டினாலும் சரி, இல்லை வந்து லோக்கலில் ஷாப்பில் கிடச்சாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம கைப்படும், கொஞ்சம் அழுக்காகும், இந்த மாதிரி வந்து ஹேண்டில் வித் கேரை நம்ம யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் மிலிட்ரி கேட் வாங்கலாம், இல்லை வாட்டவர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினா கூட போதும். எனக்கு தெரிஞ்சு அது ப்ரொடக்ஷன். ஏன்னா கீழே போட்டால் ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற கேஸ் என்ன தான் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் சம்திங் ஏதாவது ஒன்று ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டஸ்ட்டு கிஸ்ட்டு படலாம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒட்டினா கூட டெம்பர் கிளாஸ் பிரேக் ஆகும்போது மேலே இருக்க லென்ஸ் ப்ரொடெக்டரோ பாதுகாக்கும். ஏன்னா லென்ஸ் ப்ரொடெக்டரோட ப்ரைஸே வந்து 1000 1500 மேலே வருது. அவ்வளோ கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன இருக்கு வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப்ல உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது தான் வீட்டுக்கு இட்லி வாங்கணும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னாலே வந்து ரெக்கார்ட் ஆகும். பட் இது வந்து சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆகல. பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட வந்து ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொல்கிறேன். ஏன்னா மேலே இதில் வந்து சிம்பிளுமே காமிக்காது. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக்சஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தா வந்து ஸ்டார்ட் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். சில டைம் ஆகுது, சில டைம் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும், சில டைம் ஆகும், சில டைம் ஆகாது. அதே மாதிரி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகாது. ஏன்னா வந்து ஒன்ஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா வந்து இதில் வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அது மாதிரி இன்னும் டச் கண்ட்ரோல் வந்து எட்ஜஸ்லலாம் வந்து அவ்வளோ இன்னும் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உள்ளெல்லாம் டச் ஓகே தான். பட் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஸ்வைப் பண்ணுறேன், சில டைம் வந்து எனக்கு டச் ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ வந்து அது வந்து ஓகே தான். பட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து 4Kல 4K 60/30 ரெக்கார்ட் பண்ணால் தான் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹீட் ஆகும் சொன்னாங்க. பட் நீங்கள் 180p 30 60 fpsலேயே ரெக்கார்ட் பண்ணாலுமே வந்து ஹீட் ஆகும். ஏன்னா வந்து அது ஓகே தான். இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து 1 hour ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. இதுக்கப்புறம் தான் ஒரு மோட்டோவில் எங்கேயோ போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து தெரியும் இது வந்து ஆஃப் ஆகுதா ஆஃப் ஆகலையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். இல்லை வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட ஓகே, நம்மளோட சேனல் வியூஸ் வரல, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Let's do this one last time, yeah? டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும், ரியர்லேயே இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்சிடி தான். இதே நீ ஆக்ஷன் 5 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓஎல்டி ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ டிஸ்பிளேயோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரைட்னஸ்னு ஒன்று இருக்குது இதில். அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து 0 வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னென்னா அவுட்டோரில் நீங்கள் வந்து உச்சி வெயில இருக்கும்போது வந்து நீங்கள் 0 வச்சு யூஸ் பண்ணாலுமே தெரியுது, நீங்கள் 100ல் வச்சு யூஸ் பண்ணாலுமே தெரியும். ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100ல் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரக்கடாக ரஃபாலாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ வந்து நீங்கள் சார்ஜுமே பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நான் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லை. மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 10 பிட் டீலாக் மோடில் கூட நான் ரெக்கார்ட் பண்ணதில்லை. ஸோ அது வரைக்கும் என்னோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு வாரமாக இதில் இருக்கிற செட்டிங்ஸு நமக்கு என்ன மாதிரி யூஸர் கன்வீனியன்ட்டாக இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். இல்லை வந்து ஸ்டார்டிங்கில் டிஸ்லைக்கை போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். வாட்டவர் அது உங்கள் விஷயம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் செல்ஃபி ஸ்டிக் அப்படிங்கிறது ஒன்று இதில் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வாங்கினா வந்து டிஜியோட செல்ஃபி ஸ்டிக் வராது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக செக் பண்ணி பார்க்கும்போது 4000 7,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து என்னோட பழைய செல்ஃபி ஸ்டிக் ஃபார் மொபைல் ஹோல்டரோட செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ அதுலேயே நம்ம வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணிடலாம். என்ன ஒன்று நீங்கள் வாங்குற செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து அந்த கிளாம்பிங் மவுண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னது இல்லை, நான் வந்து அது ஒரு மாதிரி ஒட்டி வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் மேஜராக வந்து இதுவே போதும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஷாட்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து இதில் வந்து அந்தளவுக்கு க்ரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சும்மா வந்து லைட்டாக ஓகே இந்த மாதிரி ஒரு பிடிச்சிட்டு
இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் வந்து செல்ஃபி வீடியோக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா அதுவே போதும். அதே மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் டைப் கொடுத்துருக்கனால ஸ்டாண்ட் மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வச்சிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து அது போதும். செல்ஃபி ஸ்டிக் தேவைப்படாது. டிஜேவோட செல்ஃபி ஸ்டிக் தேவைப்படாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மெயினாக கேமராங்கிறதுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ரமைசேஷன் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருந்தால் பரவாயில்ல. நம்மளே வந்து லைட் ஃபோக்கஸ்லாம் வச்சு முடிஞ்சளவுக்கு வெள்ளையாக காமிக்கிற மாதிரி இருப்போம். ஸோ நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் 4 to 5 காலையில் 5 மணி 4 மணி சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து நீங்களே பாருங்கள். ஏன்னா வந்து லைட் இருக்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸாக நான் ஒன்றும் இல்லை. என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கில் இருக்க லைட்டை யூஸ் பண்ணி கூட இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அது எப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஈஸியாக நீங்கள் வந்து இதை மவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு மவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது லைட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அதோட குவாலிட்டியுமே வந்து நான் உங்களுக்கு வந்து வீட்டில் காமிக்கேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்வென்ச்சர் காம்போ வாங்கினாலுமே இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் வந்து கிடைக்காது. ஸோ செல்ஃபி ஸ்டிக் வாங்குறதுனால இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஒரு ஐடியா நாலேஜ்னு சொல்ல மாட்டேன். நிறைய வடக்கு யூடியூபர்ஸ்லாம் வந்து அதில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் மெமரி கார்டு வாங்கியே ஆகணும். ஸோ வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ரீட் ரைட் ஸ்பீட் அட்லீஸ்ட் 130 இல்லை 140 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இந்த வகையில் வாங்கும்போது சாம்சங்கோட இவோ ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சாண்டிஸ்கோட அல்ட்ரா, அப்புறம் வந்து அல்ட்ரா ப்ரோ சீரிஸ் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட், அதோட எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1200 வருது. ஏன்னா நமக்கு 4Kல நம்ம எப்போ தான் வீடியோ எடுப்போம். பட் இருந்தாலும் ஒரு காம்ப்ரமைசேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வீடியோ எடுக்கலாம். ஏன்னா வந்து அது எல்லாருக்குமே தெரியும். நிறையவே சொல்லியிருந்தாங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்கள் பாட்டில் வந்து வீடியோ எடுக்கலாம். பட் வந்து ஹீட் ஆகக்கூடாது. அதுதான் ஒன்று. ஹீட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற டைப் சி போர்ட்டில் நீங்கள் ஒரு டைப் சி ஹெட்ஃபோனை சொல்லிட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு இன்டர்னல் மைக் மாதிரியே நீங்கள் வந்து மோட்டோ லாகிங் பண்ணுறீங்கன்னா உங்களை மைக்கு தூக்கி ஹெட்ஃபோன் இல்லை வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டீங்க, வாய் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இல்லாமல் இதில் இருக்கிற கேபிள் வழியாக வந்து அந்த மைக்கு வழியாக அதில் ரெக்கார்ட் ஆகுது. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதை பற்றி நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டராக ஒரு ஷார்ட்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக வந்து ஒரு 25,000 இல்லை 23,000 ஆக்சசரிஸ்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 22,000 வந்துச்சு. 23,000 கொடுத்து இந்த கேமரா வாங்குறது ஒர்த்து இல்லையான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒர்த்து தான். பட் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா 150 டிகிரி வரைக்கும் நம்ம ஆங்கிள் வீடியோ எடுக்க மாட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோகிராஃபி நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஃபோட்டோ மெயினாக கிடையாது. இது வந்து வீடியோ கேம் தான். பட் ஃபோட்டோ எடுக்கலாம். சொல்ல மாட்டேன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ எடுக்க பாருங்க. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5x வரைக்குமே ஆப்டிக்கல் ஜூம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி 4x. ஆமாம் 4x வரைக்குமே ஜூம் இருக்குது. அது இருக்கிற குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். 4xல இருக்கிற ஃபோட்டோவுமே வந்து டீசெண்டாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப மட்டம்லாம் சொல்ல மாட்டேன். லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கொஞ்சம் இருட்டில் டேமேஜ் இருக்குது. அதேமாதிரி வீடியோகிராஃபியுமே வந்து உங்களுக்கு வந்து 4K 60L 4K 120 இருக்குமெல்லாம் அந்த ராக் ஸ்டடி மோடு, ஹரிசாண்டல் ஸ்டடி இந்த மாதிரி ஃபாலோவெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ வீடியோகிராஃபியில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷன், ராக் ஸ்டடி ப்ளஸ் ஹரிசான் ஸ்டேபிள், அப்புறம் வந்து உங்களுக்கு 2.7Kல வந்து டைம் லேப்ஸ் எடுத்துக்கலாம். 4K 120 வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் ஜூம் இருக்கான்னு தெரியல. டிஜிட்டல் ஜூமா ஆப்டிக்கல் ஜூமா எனக்கு தெரியல. பட் வந்து 2x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இல்லை ஆப்டிக்கல் ஜூம் வாட்டவர் 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற குவாலிட்டியுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. பட் வந்து கொஞ்சம் அந்த வியூ எங்களுக்கு கம்மியாகுது. நம்ம ஜூம் பண்ணுறதே அதுதான். ஸோ ஃபோட்டோகிராஃபியுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. டிஜேயோட மெமோ அந்த ஆப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் யூஸ் பண்ணுற எஸ்டி கார்டோட ரோல் இருக்குது. ஏன்னா எஸ்டி கார்டோட ரீட் ரைட் ஸ்பீடு எவ்வளோத்துக்குள்ளே ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெமோ ஆப்பில் வந்து ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸில் நீங்கள் ஒயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஈஸியாக மொபைல்லே வந்து ப்ளக் பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து C to C கேபிள் மட்டும் இருக்கணும். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராகவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த வகையில் வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த கேமரா பிடிச்சிருக்கு. என்னோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ லாகிங். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒன் ஹேண்டராக செல்ஃபி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ராவலாக இருக்கீங்க, பிளாகராக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறாமே ஸ்டூடியோலுமே வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கல்யாண ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா வந்து பசங்களாம் ஒரு 30 பேர் இருக்கும்போது அல்ட்ரா வைட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அல்ட்ரா வைட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல லைட்டிங் கேப்சர் இருந்துச்சுன்னா ஃபோட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோட குவாலிட்டி நல்லா இருக்காது. மெயினாக அப்படின்னா வெள்ளையாக இருக்கவங்க நல்லா காமிக்குது, கருப்பாக இருக்கவங்கள கொஞ்சம் ஆவரேஜாக காமிக்குது. ஸோ ஜூமிங், பிக்சரோட குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸனே இல்லை. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் உலகிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேபி இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த நாளில் பார்ப்போம்.